Hi friends, good morning. 2019 பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2A குரூப் 4 எக்ஸாம் கால்ஃபர் பண்ண போகிறதா ஆனுவல் பிளானில் சொல்லியிருக்காங்க. நான் 2 மந்த் முன்னால் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2 மாதம் கிட்ட ஆகிட்டு. ஸோ நம்ம இப்போ ஜனவரி 18 ஒரு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கான ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸை 10ஆக பிரிச்சிருப்போம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 டேஸ்க்கு ஒருக்க ஒரு ஜிஎஸ் டெஸ்ட் இருக்கும், ஒரு ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஆப்டியூட் டெஸ்ட் இருக்கும். நம்ம ஒவ்வொரு வீக்கும் என்னென்ன சிலபஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஷெடியூலும் பார்த்தீங்க அப்படின்னா 10 வாரத்துக்கும் சேர்த்து கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஆர்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணோம். ஸோ மொதல் 10 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎஸில் என்ன டாபிக் படிக்கணும், ஸோ சிலபஸில் என்ன டாபிக் படிக்கணும், அது சமச்சீர் புக்கில் எங்கே இருக்குது, அந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே கொடுத்துருப்போம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 10 வாரம், ஸோ 10 வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும். 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பழைய புக்கும் படிக்கணும். இப்போ புது புக் பார்த்தீங்க அப்படின்னா 6th 9th 11th வந்திருக்கு. ஸோ அந்த புது புக்கும் படிக்கணும். இந்த டெஸ்ட் சீரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 6th 9th 11th அந்த புது புக்காண்டி நம்ம செப்பரேட்டாக ஒரு 6 டெஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்காண்டி ஒரு 10 டெஸ்ட் இருக்கும், ஜென்ரல் இங்கிலீஷ்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 டெஸ்ட் இருக்கும், அப்புறம் ஆப்டிடியூட்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 டெஸ்ட் இருக்கும். அது போக கரண்ட் அஃபேர்ஸ்காண்டி மந்த் வைஸாக ஒரு 8 டெஸ்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2A எக்ஸாம் வரலாம், அப்படி இல்லை அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் வரலாம். ஸோ அந்த எக்ஸாம் முடிய வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு ஆக்டிவாக தான் இருக்கும். எக்ஸாமுக்கு ஒரு 1 மந்த் முன்னால் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு 5 ஃபுல் டெஸ்ட் கனெக்ட் பண்ணோம். ஸோ இப்போ குரூப் 2 எக்ஸாம் ஃபஸ்ட்டு வந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2 எக்ஸாம்காண்டி அதே பேட்டர்னில் 200 கொஸ்டினுக்கான 5 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அப்படி இல்லை குரூப் 4 முதல்ல வந்துச்சு அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம்காண்டி ஒரு 5 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரே டெஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா 4 டைம் கூட ரீட்டர்ன் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஆன்லைன் டெஸ்ட் அப்படினால நீங்கள் அட்டன் பண்ணி முடித்தோடனே உங்களோட மார்க் என்ன, ரைட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். ஸோ உங்களோட எக்ஸாம் முடிய வரைக்கும் நீங்கள் எப்போனாலும் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் உங்களோட ஆன்சர் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், அதை பார்த்து படித்து ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டெஸ்ட் சீரிஸ் கொஸ்டின் ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், தமிழில் இருக்காது. ஸோ நம்ம ஃபுல்லாகவே ஆன்லைனில் தான் பண்ணுவோம். இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கான ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 199 ரூபீஸ். நீங்கள் ஜாயின் முடிச்சு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் எங்கள் அக்கௌண்ட் டீல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் பே பண்ணிட்டு கீழே உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் உங்களோட பேமெண்ட் ப்ரூஃப், உங்களோட மெயில் ஐடி 2 சேர்த்து நீங்கள் அனுப்பலாம். ஒருவேளை நீங்கள் பேமெண்ட்டை ஃபோன்பே, பேடிஎம், பீம் டெஸ்ட் அந்த மாதிரி ஆப்பில் பே பண்ணணும் அப்படின்னாலும் எங்களோட வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.